ஹே கைஸ், வெல்கம் டு புருஷ் லைஃப். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அது போய் பாருங்கள். என்னடா இது கேரளான்ட்டு மொட்டை மாடியில் வந்து வீடியோ எடுத்துருங்க. இது கேரளா கிடையாது, எங்கள் வெள்ளூர் தான். எங்கள் வீட்டை மொட்டை மாடியில் வந்து எடுத்துன்னு இருக்கிறேன். சரி, என்னத்துக்கடா எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி கேரளா பார்ட் 2ல் இது கேரளா எபிசோட் 6ஓட பார்ட் 2ல் நீ என்னத்துக்கடா மொட்டை மாடியில் எடுத்துனுக்கிற, வெள்ளூரில் வந்து என்னத்துக்கடா எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபுட்டேஜ் இல்லாத காரணமாக. ஃபுட்டேஜ் இல்லைன்னா நீ என்னடா டைம் லேப்ஸாவது போட்டிருக்கலாம். டைம் லேப்ஸ் அடுத்த எபிசோடு என்னத்துக்கு நான் இவ்வளோ இது கொடுக்குறேன். சரி, அது அடுத்த எபிசோடு நீங்கள் அடுத்த எபிசோடில் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ என்னத்துக்கு இது பண்ணுகிறேன்னா, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கினேன். இது பிரச்சனையாக இது ஆக்சுவலாக 2வது டைம் ரெக்கார்ட் பண்ணுறேங்க. கேமராவை ரொம்ப பக்கத்தில் வச்சு நான் பக்கத்தில் வந்து பேசினிருக்கேன்னா ஃபுல்லாக என் மூஞ்சி மட்டும் தான் கவர் ஆகுது. நல்லாவே இல்லை. திரும்பி இப்போ கேமராவை தள்ளி வச்சு தான் இப்போ ரெக்கார்ட் ஆகின்னு இருக்குது. திரும்பியும் நான் அப்போது சொன்ன கதையெல்லாம் சொல்லணும். 15 நிமிஷத்துக்கு பேசியிருந்தேன். இப்போ திரும்பியும் என்னத்தை சொல்கிறதுன்னு தான் தெரியல. அதாவது என்னாச்சுன்னா வந்து நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கினேன். அதாவது அரெஸ்ட் ஆகிறதுக்கு கிட்ட போயிட்டேன், ஆனால் அரெஸ்ட் ஆகலை. என்னடா ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் சென்னையிலேருந்து அதாவது வெள்ளூர்லேருந்து சென்னைக்கு போகிறது, சென்னையிலேருந்து கேரளா போகிறது தான் ஃபஸ்ட்டு எபிசோடு வர வேண்டியதாக இருந்துச்சு. அதாவது வெள்ளூர்லேருந்து சென்னைக்கு போகிறது என்ன ஆச்சுன்னா, ஒரு சில வீடியோஸ் வந்து காரில் வந்து நம்மக்கிட்ட அந்த கிளாஸில் மவுண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ஒரு குட்டி ட்ரைபாடு இந்த பாக்கெட்டில் வச்சுனே, இந்த ட்ரைபாடும் அந்த இது ஃபோன் மாட்டுற ஹெட்டும் வச்சு தான் கார் மேலே அந்த இது இருக்கும்ல, டேஷ்போர்டுக்கு மேலே அந்த அதாவது இடம் இருக்கும்ல, அதில் இந்த மாதிரி வச்சுட்டு அது ரெக்கார்ட் பண்ணிருந்தேன். அது கார் ஆடிச்சுன்னா ஒயின்னு ஆடுது. அதனால் வீடியோவும் வந்து எப்படி சொல்கிறது, டைம் லேப்ஸாக இருந்தாலுமே எப்படி சொல்கிறது, ஒன்று ஃபோனு சாஞ்சிரும், இல்லை இதுவாக ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. எடிட்டிங்லேயே வந்து தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதாவது எடிட் பண்ணிட்டு பார்க்கும்போது அப்புறமா தான் சொல்லி தூக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா வந்து, அதனால தான் வந்து வெள்ளூர்லேருந்து சென்னைக்கு போகிறது போல் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறது மட்டும் இருக்குதா? ஆமாம், இருக்கும். ஏன்னா வந்து அப்போ நான் கையில் வச்சு திரும்ப ரெக்கார்ட் பண்ணதுனால இருந்துச்சு. அங்கே போய் நான் அவ்வளோ, அதாவது எப்படி சொல்கிறது, அங்கே நான் ஏர்போர்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணல. இது அதாவது சென்னை ஏர்போர்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். அதனால் நான் டேரெக்டாக ஏர்ப்ளேனில் ஏற்றப்போ இது தான் வீடியோ எடுத்துருந்தேன். அதாவது போர்டிங் முடிச்சுட்டு அங்கே நிற்க வச்சு பேசின்னு இருப்பேன் பாருங்க, அதெல்லாம் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு சரி அப்படின்ட்டு. அதனால் அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. கேரளாவுக்கு போய் நல்ல ஒரு நீங்கள் பார்க்குறது ஏதோ நான் 5 நாள் ட்ரிப்பு போயிருந்தோம் நிறைய. அதாவது ஃபஸ்ட்டு 2 நாள் கோழிக்கோடில் இருந்தோம், 3rd நாள் குருவாயூர், மீதி 2 நாள் கொச்சினில் இருந்தோம். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 எபிசோடு பார்க்கறது வந்து கோழிக்கோடில் இருந்தது. குருவாயூரில் இருக்கிறது எடுக்கலை. அதுக்கு மேலே பார்க்கறது ஃபுல்லாக கொச்சினில் எடுத்தது தான். அதாவது அந்த தக்காரம் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், லூலு மாலாக இருக்கட்டும், என்னது வாட்டர் மெட்ரோவாக இருக்கட்டும், அப்புறமா இப்போ நீங்கள் பார்ட் 1ல் பார்த்த ஏர்போர்ட்டாக கூட இருக்கட்டும், எல்லாமே கொச்சினில் எடுத்தது தான். எனக்கு கொச்சினில் தான் ஒரு பெரிய சம்பவமே ஆகிப்போச்சு. என்ன ஆச்சுன்னா வந்து, நான் வந்து அதாவது நீங்கள் இப்போது எபிசோட் 6 பார்ட் 1ல் பார்த்த இன்ட்ரோ வந்து அப்பா ஃபோனில் எடுத்தேன். ஆடியோ வந்து இந்த ஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி தான் நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இன்னத்துக்கடா இதெல்லாம் சொல்லுறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். அப்பா ஃபோனில் நான் இன்ட்ரோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். என் ஃபோனில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணேன், அப்பா ஃபோனில். அதுக்கு மேலே வந்து வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஃபோன் அவர்கிட்ட கொடுத்துருங்கக்கா, எடிட்ரு வச்சாரா இல்லையான்னு தெரில. இருந்துச்சுன்னா அந்த ஃபுட்டேஜ் போட்டு விட சொல்கிறேன். ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. சரி, ஓகே, இதுக்கு மேலே நான் வ்ளாக் பண்ணுறேன். ஃபோன் அங்கே கொடுத்துருங்கக்கா, அவ்வளோதான். இந்த மாதிரி அது அப்பா கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு நான் பாட்டுன்னு இந்த ஃபோனில் வ்ளாக் எடுத்துன்னு வரேன். இது என் ஃபோனு. நான் ஒன்று ஆடியோ ஒரு சில டைம் ஆடியோக்கு யூஸ் பண்ணுவேன், ஏதாவது தூரமாக இருந்துச்சுன்னா. இல்லைன்னா நானே வ்ளாக் பண்ணுறதா இருந்தேன் இந்த ஃபோனில் தான் வ்ளாக் பண்ணிட்டு இருப்பேன்.
சரி நான் வ்ளாக் பண்ணியிருந்தேன். அதாவது நான் உள்ளே போய் நாங்கள் உள்ளே போய் எங்கள் தாத்தா பாட்டிக்கு 2 பேருக்கும் பிரச்சனை வந்து போச்சு. என்னாச்சு பிரச்சனைனா எப்படி சொல்கிறது, அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் ஆதார் கார்டு ஒன்று ஆதார் கார்டு ஏதாவது ஒரு ஐடி கேட்பாங்கல்ல. இது மாதிரி அவங்க வந்து எந்த ஐடியுமே அவங்கக்கிட்ட ஃபிசிக்கலாக இல்லை. அதாவது அதாவது எப்படி சொல்கிறது, ஆதார் கார்டு ஃபோட்டோவாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால நான் எங்ககிட்ட எல்லாமே ஐடி இருந்ததுனால நாங்கள் உள்ளே போயிட்டோம். தாத்தா பாட்டி மட்டும் தடி அடிக்க வச்சிட்டாங்க. அது அங்கேயே வந்து லேட் ஆகி போச்சு. அதாவது ஃப்ளைட் எடுக்கலை. நாங்கள் உள்ளே போகிறது அதாவது 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இருக்கணும், 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. நாங்கள் அந்த டைம் லேட் ஆகி போச்சு. நான் இருந்ததுனாலன்ட்டு இல்லை, என் ஆதார் கார்டில் ஃபஸ்ட்டு என் பேர் வந்து டிஏ பூரி தான் இருந்துச்சு. இப்போ பூரி டிஏ மாறி போச்சு. 10th பேர் அதனால் எப்படி சொல்கிறது, என் பேர் மாறிச்சா இல்லையான்ட்டு டெய்லியும் உட்காந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துன்னு இருப்பேன். அவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஃபோட்டோஸ் நீங்கள் காமிக்காதீங்க, அதாவது நம்ம ஆதார் கார்டை ஃபோட்டோஸ் எடுப்போம் பாருங்க, அந்த மாதிரி வேணாம், நீங்கள் டிஜிட்டல் காப்பி கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி காமிங்க அப்படின்றாங்க. சரி நான் டவுன்லோட் பண்ணது அதாவது டவுன்லோட் பண்ணி எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது ஃபிக்ஸ் ஆகி போச்சு டவுன்லோட் பண்ணுறதுனா இப்படின்ட்டு. டக்குன்னு போய் டவுன்லோட் பண்ணி 2 பேர் தான் காமிச்சு உள்ளே கூட்டின்னு வந்துட்டோம். நான் அதுக்கு மேலே இந்த பேகு செக்இன் பண்ணுறது அது வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு போர்டிங் பாஸில் ஒரு பிரச்சனை என்னன்னா, என் பேர் அதான் சொன்னேன்ல பூர்வித் டிஏ, அதாவது அதுதான் என் பேர். ஆனால் வந்து டிக்கெட் புக் பண்ணது பாஸ்போர்ட்டில் இருக்கிற நேம் வச்சு. எல்லா பாஸ்போர்ட்லேயும் எப்படி சொல்கிறது, இனிஷியல்லாம் இருக்காது, அது ஃபுல் நேம் தானே இருக்கும். அதனால் என் பேர் என்ன வந்துச்சுன்னா பூர்வித் தங்கதுரை அனுராதா அப்படின்ட்டு. என்னடா பூர்வித் இப்போது போர்டிங் பாஸில் அவ்வளோ பெருசும் போட முடியாது. எனக்கும் எங்கள் அம்மா பேர் அனுராதா தங்கதுரை. இப்போ 2 பேருக்குமே வந்து போர்டிங் பாஸ் கொடுக்கும்போது தங்கதுரை அனுராதா, ஏன் இனிஷியலும் என்ன தங்கதுரை அனுராதா, அம்மாவுக்கு அனுராதா தங்கதுரை. அது வந்து சர்நேமுக்காக ஸ்லாஷ் போட்டு தந்துருக்குறாங்க. ஏன்னா சென்னையில் வந்து போர்டிங் பாஸு கரெக்டாக வந்து இது பூர்வித்துதுன்ட்டு பேர் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே மொத்தமாக கொத்தாக கொடுத்ததுனால எங்களுக்கு இதுவாகி போச்சு. அதாவது சென்னையில் வந்து ஐடி வாங்கி இந்த மாதிரி இவங்களுதுன்னு தெரிஞ்சிங்கன்னு அவங்க பேரில் இருக்கிறது. இப்போது நான் தான் பூர்வித்துன்னு என் ஆதார் கார்டு காமிச்சது, அதுக்கப்புறமா இந்தாங்கன்ட்டு போர்டிங் பாஸு ஆதார் 2மே சேர்த்து கொடுத்தாங்க. அதனால் இப்போ இது தான் தெரியும். அவங்க எப்படி சொல்கிறது, மொத்தமாக வந்து நாங்கள் 9 பேர், மொத்தமாக அந்த 9 போர்டிங் பாஸையும் தராங்க. இப்போ 2 பேருதுமே பிரச்சனை. சரி அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு போய் நான் அவங்ககிட்டே போய் நான் இந்த மாதிரி கேட்குறேன். இந்த மாதிரி அம்மா பேர் வந்து அனுராதா தங்கதுரை, என் பேர் பூர்வித் தங்கதுரை அனுராதா, இது மாதிரி 2மே இருக்குது, 2மே தங்கதுரை அனுராதான்ட்டு இருக்குது, இதில் எது அவங்களதுன்ட்டு. அது அவங்க கொஞ்ச செக் பண்ணிட்டு எப்படி சொல்கிறது, அதில் வந்து அம்மா அது மட்டும் உமன்னு போட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. சரி அதை வச்சுன்னு போர்டிங் பாஸ் வந்துடுச்சு. நான் இந்த மாதிரி அதாவது நான் அப்போ ரெக்கார்ட் பண்ணல, போர்டிங் பாஸ் கொடுக்கறதுல நான் ரெக்கார்ட் பண்ணல. அதுக்கு மேலே அந்த செக்யூரிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இது மாதிரி ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அப்போ இந்த மாதிரி இதை பற்றி தான் ஃபுல்லாக பேசின்னு இருக்கிறேன். இந்த மாதிரி என் பேர் பூர்வித் தங்கதுரை அனுராதா. இப்போ உங்ககிட்ட புலம்பிருந்த பாருங்கள், அதே புலம்பல் தான் அங்கேயே போட்டேன். சாரி இங்கிலீஷ் கோல்டு. இந்த மாதிரி அங்கே புலம்பினே அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணே போகிறேன். சரி அதாவது நான் முன்னாடி அதாவது பின்னாடி வந்து எல்லோரும் வந்து பொறுமையாக வராங்க. நான் பாட்டுன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் பாட்டுன்னு போயிருந்தேன். முன்னாடி ஒருத்தர் போனார், அவர் பின்னாடியே போயிட்டு இடம் வந்து எனக்கு நம்ம ஏர்போர்ட்னாலே தெரியாது, ஏதோ ஒரு தடவை போயிருக்கிறேன் அப்படின்றதுனால தெரியன்றது இல்லை. ஏர்போர்ட்டு தப்பாக சொல்கிற மாதிரிங்க, அப்போ ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்தால் அதனால் கரெக்டாக போயிட்டேன் இவங்களுக்கு கூடவே. இதே ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா திரும்பி அதே மாதிரி தான் ஏதாவது தனியாக போய் அங்கே ஏதோ ஒரு 2-3 தானே இடம் இருக்கும், அதனால் அது கூட பிரச்சனை கிடையாது. இங்கே நிறைய அதாவது எப்படி சொல்கிறது, எல் ஷேப்பில் இருக்குது. நான் 3-4 இருக்குது. நான் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல கட் ஆகிட்டேன், செகண்டில் இருக்கிறது கட் ஆகிட்டேன். ஆமாம், செகண்டில் இருக்கிறது கட் ஆகிட்டேன். அவங்க கடைசியாக இருக்கிறதுல அவங்க போயிட்டு வராங்க. அவங்க எங்கே போகிறாங்க, நான் இந்த மாதிரி முன்னாடியே பேசின்னு வந்ததுனால நான் முன்னாடி வந்துட்டு அவங்க எல்லாம் பின்னாடி வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. நான் அதே வீடியோவில் காமிச்சின்னு வரேன். இந்த மாதிரி நான் தனியாக மாட்டிக்கிறேன், அவங்க அந்த பக்கம் போகிறாங்கன்னு அதே வீடியோவில் காமிச்சின்னு வரேன். ஃபுல்லாக விளாக் பண்ணி வரேன். அந்த
எக்ஸ்ரே மிஷினுக்கு வைப்பாங்கள்ல பேகு, இந்த ஃபோன் நம்ம கையில் என்னென்னலாம் இருக்குதுன்ட்டு நான் ஒரு குட்டி ட்ரேயில் வந்து இந்த இப்போ அந்த குட்டி ட்ரைபாட் காமிச்சேன் பாருங்கள், அதுவும் இந்த ஃபோனும் நான் கையில் வச்சுருந்தேன். பேகு வந்து அம்மாவோட பேக் வச்சுருந்தேன். என்னத்துக்கிட்ட அம்மாவோட பேக் வச்சுருந்தேன்னு கேட்டிங்கன்னா, என் பேக்கில் அவ்வளோ வெயிட் இருக்காது. அம்மாவோட அங்கே வந்து என்னென்னா செக்இன் பண்ணிடலான் தான், எல்லோரும் பேக்கையும் செக்இன் பண்ணிடலான்ட்டு அடிஷ்னல் பேக்ஸ்னா கேட்டாண்ட போங்க, அப்போ வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. சரி இப்போதைக்கு அவங்க பேக் நான் அதாவது அது கொஞ்சம் வெயிட் அதிகம்ன்றதுனால என்கிட்ட கொடுத்துறாங்க. என் பேக் அம்மா வச்சுருந்தாங்க. நான் என் அம்மாவோட பேக் வச்சுன்னு நான் இப்படி பேக் வந்து நான் அந்த எக்ஸ்ரே மிஷினுக்கு அந்த இது என்னது கன்வேயரில் வச்சுட்டு அந்த ஒரு குட்டி ட்ரேயில் இந்த ஃபோனும் ட்ரைபாடும் வீடியோ ரெக்கார்டிங்லேயே போட்டு அந்த எக்ஸ்ரே மிஷினுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஒரு க்யூரியஸ்னஸ் தான். நிறைய யூடியூபரும் அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்களே, சரி அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு தான் அந்த மாதிரி வச்சிட்டேன். சரி அதாவது அதாவது அங்கே கன்வேயருக்குள்ளே போய் அது எக்ஸ்ரே மிஷினில் ஸ்கேன் ஆகி இருக்கும்போது நம்மளை ஸ்கேன் பண்ணுவாங்கள்ல, அது ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு வரேன். ஃபோனு ட்ரைபாடு கரெக்டாக அந்த ட்ரேயில் வந்துச்சு. பேக் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்து தனியாக வைக்கிறாரு. எனக்கு என்னடா ஆச்சு, சூழல் போடுது. சரி ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுவோம், தெரியுதுங்களா? இது மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் தனியாக பேக் எடுத்து வைக்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னத்துக்கடா பேக் எடுத்து தனியாக வைக்கிறாருன்ட்டு. ஐயோ ரொம்ப பெய்யுது. இருங்க உள்ளே போய் ரூம்குள்ளே போயிடலாமா? எதில் விட்டேன்? சரி இதுலேருந்தே சொல்கிறேன். அதாவது நான் இந்த மாதிரி நான் அம்மாவோட பேக் வச்சுருந்தேன். எங்கே விட்டேன்னு தெரியல, மேலே சொல்கிறேன், நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேகு அதாவது உள்ளே நல்ல வீடியோ கட் பண்ணிட்டு வந்துட்டேன். அம்மா பேக் நான் வச்சுருந்தேன். செக்யூரிட்டி முடிச்சுட்டு இது ஃபோனு ட்ரைபாட் வந்துச்சு. பேக் எடுத்து தனியாக வைக்கிறாங்க. நான் வெயிட் பண்ணிருக்கிறேன். அங்கே ஏற்கனவே ஒருத்தர் வேறு நின்று பேக்லேருந்து ஏதோ எடுத்துருந்தாங்க. சரி நம்ம பேக்கில் ஏதோ இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன். என் மைண்டில் நம்ம பேக்கில் என்ன வச்சுருப்போம், இயர்பட்ஸ் வச்சுருந்தேன். அது பேட்ரி ஐட்டமும் அது அலோடு தானேன்ட்டு. அப்புறமா தான் ஒரு பக்கம் என் இன்ட்ரெஸ்ட்மெண்ட் சொல்லுது, அது உன் பேக்கே இல்லையாடா அம்மாவோட பேக்குன்ட்டு. சரி அம்மா பேக்கில் அவங்க என்ன வச்சுருக்காங்கன்ட்டு எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி நான் அது யோசிச்சேன். அங்கே அவங்க ஏற்கனவே இருந்தவங்க போயிட்டாங்க. நான் இந்த மாதிரி போகிறேன். உன் பேக்கா, யுவர் பேக்கா சார் அப்படின்ற. எஸ் சார் அப்படின்னா மலையாளத்தில் கேட்குறாரு. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார், ஐ டோன்ட் நோ மலையாளம் சார், இங்கிலீஷ் சார். நான் ஓகே ப்ளீஸ் வெயிட், யூ ஹேவ் டு செக் திஸ் பேக் அப்படின்னு. ஓகே சார்ன்ட்டு நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்துருந்தேன்னு சொல்கிறேன்ல, இப்படி ஃபோனை வந்து இப்படி கையில் வச்சு இருக்கிறேன். அவர் போய் பேகு எப்படி சொல்கிற பேகு எக்ஸ்ரேக்கு திரும்பி எக்ஸ்ரேக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த மாதிரி நான் வீடியோ எடுத்துனேன். அதாவது பேக் எடுக்க போனவர் திரும்பி வந்து அது ரெக்கார்டிங்ன்றாரு. ஆமாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன். எஸ் சார் ஐ எம் ரெக்கார்டிங் சார். யூ ஷுட் நாட் ரெக்கார்ட், டர்ன் ஆஃப் தி வீடியோ அண்ட் கிவ் தி ஃபோன் டு மீன்றாரு. என்னடா ஃபோனை கொடுக்க சொல்கிறேன். சரி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் நிறுத்திட்டு ஃபோனை கொடுத்துட்டேன். ஃபோனை கொடுத்த உடனே அவர் வந்து நான் அதாவது சொன்னேன்ல வ்ளாக் பண்ணுறதுல ஃபுல்லாக இந்த ஃபோன்றதுனால இன்ட்ரோ மட்டும்தான் அப்பா ஃபோனில் எடுத்து அங்கே அப்போ சொன்னது வந்து இப்போ கனெக்ட் ஆகாம இருங்க. அப்பா ஃபோனில் இன்ட்ரோ எடுத்ததுனால தான் இப்போ பார்ட் 1 வந்து இன்ட்ரோ இருக்கும். பார்ட் 1 வந்து அந்த பூச்சி இருந்துச்சுங்க கைஸ். நிமிஷம் ஃபேன் போட்டுக்கிறேன். ஃபோனில் பூச்சி எரிச்சு அதான். இந்த மாதிரி அப்பா ஃபோனில் மீதி எல்லாம் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ புலம்பத்தையும் நான் இந்த ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணி வ்ளாக் பண்ணி வரேன். அவர் வந்து நிறுத்தி அதாவது நான் ஏர்போர்ட்டுக்குள்ளே அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் மட்டும் டெலீட் பண்ணால் பரவாயில்ல. நான் அதாவது தனித்தனியாக தான் நல்ல வேலையை எடுத்தேன். அதாவது இந்த புலமல் முடிச்சுட்டு செக்யூரிட்டிக்கு போகிறப்போ அது தனியாக தான் வீடியோ எடுத்தேன். செக்யூரிட்டிக்குள்ளே போகிறப்போ அந்த அந்த எக்ஸ்ட்ரா மிஷினுக்குள்ளே போய் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு தனியாக இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன்.
சரி அவர் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கூட டெலிட் பண்ண சொல்லியிருக்கலாம். அவர் என்ன இது ஃபஸ்ட்டு பேக் வந்து என் பேக் தானே, இது யுவர் பேக் ஏன்னா நீ வச்சுருந்ததுக்கு அது தானேப்பா அப்படின்ட்டு. நான் மைனர் தானே, இந்த மாதிரி உன் கூட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அங்கே இருக்கிறாங்க சார் அப்படின்ட்டு. அப்புறமா தான் இந்த ரெக்கார்ட் பண்ண விஷயத்தை பார்த்துட்டு இவர் எல்லாத்தையும் ரெக்கார்டிங் பார்த்துட்டு என்னை கொஞ்சம் வாப்பா அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட கூட்டின்னு போகிறாரு. அவர் ஏதோ பெரிய ஆஃபீஸர் போல். இவங்க 2 பேரும் ஹிந்தியில் பேசிக்கிறாங்க. அவர் கொஞ்சம் ரகடான ஆள். அதாவது இப்போ கூட்டின்னு போனவர் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கொஷின்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆர் யூ ரெக்கார்டிங் அப்படின்றாரு. எஸ் சார். உடனே யூ ஷுட் நாட் ரெக்கார்ட், ஸ்டாப் தி ரெக்கார்டிங் அண்ட் கிவ் தி ஃபோன் டு மீ. ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாரு, ரகடான ஆளாக இருக்கிறாரு. அவர் கூட்டின்னு போய் இந்த மாதிரி ஹிந்தியில் பேசிக்கிறாங்க. ஓரளவுக்கு ஹிந்தி புரியும்னா பேசலாம் தெரியாது, இங்கிலீஷ் வார்த்தையும் கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அதாவது வீடியோ ரெக்கார்டிங்கு அப்படின்றாரு. அவர் சொன்னதே சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி தான். இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்றாங்க. சரி அப்படின்ட்டு இவர் வந்து அவர் கூடவே நின்றுக்கிறாரு. இது மாதிரி கேட்குறாங்க, ஒய் ஆர் ரெக்கார்டிங் சார், ஐ ரன் அ ஸ்மால் யூடியூப் சேனல் சார், ஐ கேம் ட்ரிப் டு வெக்கேஷன் டு கேரளா சார். அவர் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் தான் கேட்டார், ஹிந்தியில் பேசுன்ட்டு. சார் ஐ டோன்ட் நோ ஹிந்தி சார், ஐ நோ இங்கிலீஷ் சார். ஓகே வை ஆர் யூ ரெக்கார்டிங் திஸ் அப்படின்றாரு. அதான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் சின்ன யூடியூப் சேனல் வச்சுன்னு இருக்கிறேன். அது சும்மா வெக்கேஷனுக்கு இங்கே லீவு அப்போது இங்கே கேரளாவுக்கு வந்தேன், முடிச்சுட்டு அது வரும்போது வீடியோ எடுத்தேன், இப்போ போகும்போது வீடியோ எடுக்கலாமே ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்ட்டு. அதாவது யாருமே இங்கே வந்தது கிடையாது கேரளாவுக்கு, சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்படின்றதுக்கு தான் சொன்னேன். அவர் கொஞ்சம் சாஃப்டான ஆள். இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுப்பா, நீ இவ்வளோ ரெக்கார்ட் பண்ண, நீ அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் மட்டும் டெலிட் பண்ண சொல்லலாம். நீ வந்து எப்படி சொல்கிறது, நடுவில் கூட வீடியோ எடுத்திருப்ப, அதாவது செக்யூரிட்டி இது, அதனால் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீ மொத்தத்தையும் டெலிட் பண்ணுன்ட்டார். அதாவது நான் உள்ள ஏர்போர்ட்டுக்கு வந்து இங்கே செக்யூரிட்டி ஃபுட்டேஜில் நடந்தது வரைக்கும் நான் மொத்தத்தையும் டெலிட் பண்ணுன்றாரு. எனக்கு அப்போவே ஒரு ஐடியா இருந்துச்சு, சரி டெலிட் பண்ணிடலாம், தனித்தனியாக தான் ஃபுட்டேஜ் எடுத்தேன், சரி வெறும் அந்த போர்டிங்கை புலம்பு மட்டும் வச்சுக்கலாம், மீதி அவர் சொன்ன மாதிரி அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ்லாம் வேணாம், நம்மளுக்கு என்னத்துக்கு வம்பன்ட்டு சரி அவர் கண் முன்னாடியே டெலிட் பண்ணிட்டேன். எனக்கு தான் சொன்னேன்ல இந்த மாதிரி ரீசைக்கிள் பில்லுதே எடுத்து இதெல்லாம் போட்டுக்கலான்ட்டு. நான் டெலிட் பண்ணி பிடிக்கிறேன், சரி கிடையாது லீவ் சார் அப்படின்றேன். எங்கள் அப்பா வந்துட்டார் அதுக்குள்ளேயும். அப்பா வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பேக் மாட்டிக்கிச்சுப்பா, அதனால் நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்றேன். அவர் வந்து சரி என்னதுக்கடா வீடியோ எடுக்கிற அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்குறாரு. சரி அதை முடிச்சுட்டு டெலிட் பண்ண சொன்னேன், நான் டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணி முடிச்சதப்புறம் இந்த மாதிரி ரீசைக்கிள் பின் ஓப்பன் பண்ணுப்பான்றாரு. நான் அவ்வளோ பெரிய பிளான் போட்டு வச்சதில்ல, மொத்தமாக சொதப்பல் தான். சரி ரீசைக்கிள் பின்னுக்கு போய் அவருக்கு கிளியர் பண்ணி காமிச்சா வேறு எங்கேயாவது ஸ்டோர் ஆகுமாப்பா, கூகுள் ட்ரைவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், கூகுள் ஃபோட்டோஸ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன், அதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுருந்தாலே ஏற்கனவே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஃபுல்லாக தான் இருக்குது, இன்னும் எங்கேருந்து போய் எதுவும் இல்லை சார், இருங்க ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். நான் அதையும் செக் பண்ணிக்கிட்டேன், எங்கே எதுவும் ஆகணும், சரி அப்படின்ட்டு போக சொல்லிட்டாரு. சரி அப்பா கிட்ட கூப்பிட்றாரு, பேக் இடாச்சுரா போய் பாடுறா அப்படின்னு. பேக் என்கிட்ட வராது, இது மாதிரி முன்னாடியே கேட்டாங்கல்ல யார் வந்திருக்காட்டு, இது மாதிரி தான் உங்களை தான் கூப்பிட்றாங்கட்டு. எங்கள் அப்பா தூரத்தில் இருந்தார். அதாவது நான் சொன்னேன்ல இங்கே இருக்கிற எல்லில் இந்த 2வது எல்லில் நான் முடிச்சுட்டு வரேன், அவங்க கடைசி எல்லில் அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த பக்கம் கடைசியாக கேட் இருக்கும். இங்கே அதாவது ஒவ்வொரு செக்யூரிட்டி முடிச்சுட்டு ஒவ்வொரு கேட்டில் போகலாம், கேட்டாக அது ஒவ்வொரு வழியில் போகலாம் போல். அவர் அங்கேருந்து அவங்க எனக்காக வெயிட் பண்ணிருக்கிறாங்க. அவர் இந்த மாதிரி வராங்க, அப்பா வந்துட்டார். இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி பேகு போட்டு எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் இங்கே போலீஸ்கிட்ட கூட இங்கே பேசுறது கிடையாது. இதில் அங்கே போய் மிலிட்ரி ஆஃபீஸர், அதுவும் நம்ம லாங்குவேஜ் கூட கிடையாது. இப்போ தமிழாக இருந்தால் வந்து எதாவது சொல்லிக்கலாம், இந்த மாதிரி தெரியாது சார் அப்படின்ட்டு. நான் அப்படியே சொல்ல போகிறேன் இங்கிலீஷில், சார் ஐ டோன்ட் நோ தி ரூல்ஸ், ஐ எம் வெரி சாரி சார், ஐ வில் நாட் ரெக்கார்ட் ஹியர் ஆஃப்டர் சார், ஐ எம் வெரி சாரி சார் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொல்லே போகிறேன். அவர் வெயிட் பண்ணிட்டு தான் இந்த சீனியர் ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. நான் போகிறேன், கல்லெல்லாம் தண்ணி ஊற்றுது, எனக்கே தெரியல.
பொடி ஸ்டெடிக்கும் போது கண்ணில் லேயர் ஃபார்ம் ஆகும்ல அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் அந்த போகிறேன் இங்கேருந்து ஊற்றுது என்னடா அப்படின்ட்டு எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்கிறேன், 3 நாள் நான் இங்கே அரெஸ்ட் ஆகி நின்றுன்னு இருக்கிறேன் அப்படின்னு. அரெஸ்ட் ஆகிட்டேன் 3 நாள் நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கினேன். எங்கள் அம்மா என்னாச்சு அப்படின்னு, நீ உன் பேக்கில் ஏதோ எடுத்துகிட்டு வந்தது இப்போ பேக்கை தடியாக வச்சிட்டாங்கன்னு வீடியோ எடுத்தது தான், வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது போலீஸ்கிட்ட கூட இது ஆர்மி கிட்ட கூட்டு போய் அவர் கையில் கன்று வச்சுன்னுங்கிறாரு. நான் என்னத்த பண்ணுறது? இப்போ சொல்ல ஃபன்னாக இருக்கும். அன்றைக்கி நான் அது எப்படி சொல்கிறது, அன்றைக்கி ஃபுல்லாக நான் பேசவே இல்லை. நீங்கள் பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விலாகுனே இருக்காது, வெறும் டைம் லேப்ஸ் ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்கும். ஆமாம், இது வேறு என்னத்துக்கு போட்டு கொடுக்குறேன். சரி, போட்டு கொடுக்கறது விடுங்க, எடிட்டர் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. சரி, ஓகே. அன்றைக்கி அதான் அன்றைக்கி ஃபுல்லாக அந்த வீடியோலலாம் பேசியே இருக்க மாட்டேன். ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறது, மௌனவிரதம் மாதிரி தான். எப்படியோ வந்து அந்த இது சரி பேக் என்னாச்சுன்னு எங்கள் அம்மாவை பார்க்க போயிட்டாங்க. கண்டினியூவேஷனு பேக் என்னாச்சுன்னு பார்க்க போனாங்க. சரி, நானும் என்னாச்சுன்ட்டு எனக்கு கண்ணெலாம் தண்ணி இருந்தேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண வந்துடலான்ட்டு பேக் கிட்டே போகிறேன். எங்கள் அம்மா இது அந்த இது பேக் திரும்பியும் செக் பண்ணிட்டு காமிக்கிறாங்க, ஜுவல்ஸ் வச்சுருக்கிறீங்களான்றாங்க. ஒரு ஜுவல்ஸுனால இது ஆர்மி ஆஃபீஸர் நிற்க வச்சு என்ன இது பண்ணிருக்கிறாங்க. வெறும் ஏதோ ஒரு ஜுவல்ஸ், அது என்னன்னு தெரிஞ்சிச்சாது இது என் பேக் கிடையாது எங்கள் அம்மா பேக்குன்னு சொல்லியிருப்பேன். அதையும் சொல்லலை. இந்த மாதிரி உண்டா பாட்டு அப்படி கூட்டின்னு போகிறாங்க. ஷோபா இதே சம்பவம் எங்கள் அம்மா, அதாவது இது ஒரு பக்கம் நடந்துச்சுங்களா. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக பேசவே இல்லை. அங்கே நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ண வந்து இந்த பிரச்சனைலாம் நடந்தோடனே சரி நம்மளுக்கு இவ்வளோ தான் போல அப்படின்ட்டு நான் அன்றைக்கி ஃபுல்லாக ரெக்கார்டு, அதாவது ஏர்போர்ட்லேருந்து வெளில போகிறதுலாம் ரெக்கார்டே பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஏர்போர்ட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு பார்த்தேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. போலீஸ்கிட்ட ஆர்மிகிட்ட போன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சரி வானாமேன்ட்டு ரெக்கார்டே பண்ணல. ஃப்ளைட்டுக்கு போனோன்னு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இதே சம்பவம் தான் எங்கள் அம்மா கூட நடந்திருக்குது. அவங்களுக்கு என்னதுக்குன்னா காயின்ஸ் வச்சுருந்ததுக்கு நடந்திருக்கு. இப்போது எப்படி சொல்கிறது, காயின்ஸ் அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஜுவல்லரி நிற்க வச்சா பரவாயில்ல, காயின்ஸுக்காகலாம் யாராவது இல்லை, அவங்களுக்கே தெரியாதா காயின்ஸ் எல்லோரும் தான் வச்சுன்னு இருப்பாங்கன்ட்டு. எல்லார்கிட்டையுமே காயின்ஸ் இருக்கும். தான் காயின்ஸுக்காகலாம் நிற்க வைக்கிறாங்க, ஏன்னு தெரியல. வேறு என்னத்த சொல்கிறது, அவள் தான் கைஸ், அவள் தானே எப்படி சொல்கிறது. அங்கே ஒரு ஃபீல் பண்ணது அங்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக போவோன்னு பார்த்தா அது என்னவோ எப்படி சொல்கிறது, கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்மளுக்கு சூட் ஆகாத எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு. அங்கே ஏர்போர்ட்டுக்கு போய் எப்படி இருக்கும் சுற்றி ஒரு டூரிஸ்ட்டு, இப்போ ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு டூரிஸ்ட்டுக்கு ஊருக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறான், வீடியோ ரெக்கார்ட் அதாவது பேக் மாட்டிக்கிச்சுன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, எனக்கு அது தெரியாது. அங்கே ரெக்கார்ட் நான் தான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில், யூடியூபர்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா மிஷின்லாம் போட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்களே, அப்போ இதுவும் ரெக்கார்ட் பண்ணுறது தப்பு இல்லைன்னு தான் நான் நினச்சேன். அது நான் பண்ண தப்பு தான். இன்னொரு விஷயம், ஃபேமிலி விட்டு தனியாக போய் நான் பாட்டு வீடு, அது ஒரு தப்பு தான். இப்போ அவங்க கூடவே போயிருந்தாவது இந்த என் பேக் என்னாச்சுன்னு அப்போயே கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். இது 2 தப்பு பண்ணேன். ஆனாலும் இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கலாம், வீடியோ ரெக்கார்ட் பண்ண பொறுப்பையாக சொல்லியிருந்தா கூட நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். மொத்தமாக டெலிட் பண்ண சொல்கிறதோ ஒரு எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம், எவ்வளோ நேரம் 1 மணி நேரத்துக்கிட்டே இருந்து அதுக்கு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு வர மொத்தம் டெலிட் பண்ணுறா எப்படி இருக்கும். அந்த அரை மணி நேரமே 1 மணி நேரம் இருக்கிறதே ஷார்ட் பண்ணி இப்போ 6 நிமிஷம் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு வீடியோவே போட்டுன்னு இருக்கிறோம். இதில் மொத்தத்தையும் டெலீட் பண்ணால் நான் என்னத்த பண்ணுறது. சரி, இப்போ பார்ட் 2க்கு போகிறதுக்கு கண்டென்ட்டே இல்லையேன்னு தான் நான் இப்போது இது எல்லாமே உண்மை. எங்கள் அம்மாவும் இப்போ வந்து சொல்லுவாங்க, அவங்களையும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஃபேக் ஸ்டோரின்னு வைங்க, இது உண்மையாக நடந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த டெலிட் பண்ணிட்டேன், அதாவது நான் இது ரெக்கவரி சாஃப்ட்வேர்லாம் கூட போட்டு பார்த்தேன் கைஸ், அது பண்ண முடியல. இந்த ரியல்மி கம்பெனிக்கார மாதிரி ஏதோ செக்யூர்டு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறானா, அது செக்யூர் ஸ்டோரேஜ் இல்லைனா அது ரெக்கார்ட் பண்ணி அந்த
ஒன்றும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் வீடியோ ஸ்டாப் பண்ண சொன்னதாவது உங்களுக்கு போட்டு காமிச்சா நீங்கள் நம்புவீங்க. ஒரு ஃபுட்டேஜுமே இல்லை. இப்போ ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போட்டு காமிச்சிருவேன். எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அம்மாக்கிட்ட கூட்டின்னு போகிறவங்கள அவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கூட நம்ம சம்பவக்காரர் இருக்கிறாங்க. மாட்டினவர் நான், சம்பவக்காரர் எங்கள் அம்மா. இப்போ அவங்ககிட்ட இன்டர்வியூக்கு போகலாம். நானும் ஹாய் சொல்லிட்டு பேசுமா. ஹாய். கை வலிக்குது. நானும் எல்லாம் பேசாதுமா. பார்ட் 2க்கு போட்டேன். ஏற்கனவே 10 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்துட்டேன். கொஞ்சம் ஸ்பீடாக தான் பேசு. நானும் ஃப்ரீயாக செக்கப்லாம் முடிஞ்சிட்டு வர்றோமே அப்படின்னு பார்த்தா கடைசியில் வச்சான் ஆப்புன்ற கதையில் என் பேக்கையும் பிடிச்சி வச்சுட்டாங்க. என்னன்னு பார்த்தா உள்ளேருந்து தோண்டி ஒவ்வொன்றா எடுத்தா காயின்ஸும் என்னோட வீட்டு சாவியுக்கத்தோ மாட்டிச்சு. அதனால் நானும் சிக்கிட்டேன். சிக்கி சின்ன பின்னமாயி வந்தேனேன்னு பார்த்தா என் பிள்ளை அழுதுன்னு வர்றாரு. என்னன்னு கேட்டால் நான் வச்ச என் ஆர்னமெண்ட்ஸுக்கு கம்பல் இதெல்லாம் சேர்த்து அவர் மாட்டிக்கினார் அந்த பேக்கில். என்கிட்ட குத்த அது சொல்லு. என்னால் தூக்க முடியலன்னு அவர் பேக் நான் மாற்றிக்கின்னு எனக்கு இந்த பேக் அவர்கிட்ட கொடுத்து எல்லாம் சொல்லிட்டேன். நீ ஒரு பக்கம் ப்ரூஃப் சொல்லணும். அதுக்கப்புறமா ஸ்கூல்லேயே ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொன்னா என்னடா கதை ஓட்டுக்கிறியான்றாங்க. சாரி ஃபார் தி இன்டர்வல். வெயிட் ஃபார் தி இன்டர்வல் பிளாக். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ட் இரும்பல். ஓகே, இரும்புன்ற மாதிரி சொல்கிறேன். நான் சிக்கனன்னு பார்த்தா பூர்வியும் சிக்கிட்டானே. ஆனால் எனக்கும் ஒரு சந்தோஷம், நமக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கூட வந்தானேன்னுட்டு. ஆனால் அழுமூஞ்சி நாய் சமாளிக்க தெரியாமல் அழுதுன்னு வந்தது பாரு, அதுதான். அங்கே மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட அவ்வளோ பேசிட்டு உனக்கு சமாளிச்சுட்டு வரேன். இதில் சமாளிஃபிகேஷன் இங்கே எங்கள் கிட்ட மட்டும்தான், அங்கே ஒன்றும் கிடையாது. ப்ரூஃப் இருந்துச்சுன்னா காமிச்சிருவேன். இதை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இன்னும் கதை சொல்லு. இன்னும் என்ன கதை அங்கன்னா? நிறைய நேரம்லாம் பேசக்கூடாது. நிறைய நேரம் அது நான் பார்த்துக்கிறேன். ஸ்வீட்டாக பேசி முடிச்சிடணும், அவ்வளோதான். அது நான் பார்த்துக்கிறேன். அங்கே போய் எத்தனை தேடி கண்டுபிடிச்சாங்கல்ல, இன்னத்தை கண்டுபிடிச்சாங்க. எங்கே தேடி பேக்கில் நான் தான் சொல்லிட்டோம்ல, என் பேக் அந்த பேக்கில் தான் நான் ஃபுல்லாக கம்பல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அக்கா வாங்கி கிஃப்ட் பண்ணாங்க. நான் எடுத்துன்னு போன கம்பல் எல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸில் போட்டு அடங்கி கொண்டு வந்தேன். இன்னொன்று என்ன ஒரு பியூட்டின்னா, அதில் போட்டு இந்த கோல்டு கம்பலை வேறு போட்டு வச்சுருந்தேன். அதனால சிக்கிட்டானோன்னு பார்த்தேன். கட்சியில் பார்த்தா அவங்க மொத்தமாக வச்சுருந்த கம்பலுங்க வந்து மெட்டல்ஸ் பார்த்துட்டு தான் சிக்கிட்டாங்க. பேக் சிக்கிடுச்சு. நான் இந்த பக்கம் காயினில் வச்சு சிக்கினேன், அவர் வந்து கம்பலில் சிக்கினார். அவ்வளோதான் பிரச்சனையே. 2 பேரும் ஒன்றா சிக்கி தான் வந்தோம். ஆனால் நீ இப்படி நினச்சது எனக்கு தெரியாது. கம்பெனிக்கு ஆள் கிடச்சிட்டாடா உனக்கு. கண்டென்ட்டு கொடுக்கலாமேன்னு தான் நான் இந்த பேசுகிறேன். நல்லா இருக்குது. சரி, அவ்வளோதாங்க. நீங்கள் பார்ட் 3யும் பாருங்கள். பார்ட் 3யோட எபிசோடு கேரளா சீரீஸாக முடிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம், இது எபிசோடு 6 பார்ட் 1ல் அவுட்ரோவில், அதாவது சுபமன் போடுற இதுவில் எபிசோடு 6க்கு பதிலாக ஃபைன் இருக்கும். நம்ம எடிட்டரை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் தப்பு பண்ணிட்டாரு. சரி, ஓகே, பை.